ஒரு வழியா டிராமாவை முடிச்சிட்டாங்க ஸ்ரீஜா. இனி நிம்மதியா போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வா. ஏய் காளி, பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அதே ஆட்டோலே போயிருக்கலாம்ல. இந்த பேக் எனக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? எனக்கு எதுக்குது? ஆமா, தங்கச்சியோட அம்மா எவ்வளவு ரோசமானவங்க பாத்தியா? பொண்ண கட்டி கொடுத்தவங்க வீட்டுல ஒரு நாளைக்கு மேல இருக்க கூடாதுன்னு கம்பல் பண்ணி கேட்காம வேலை இருக்குன்னு போயிட்டே இருக்காங்க. அவங்க மனஸ்தி. ஆனா நீ உன்னை கட்டி கொடுத்தப்ப விருந்துக்கு வந்த. இப்ப உன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு விருந்து முடிஞ்சிடுச்சு. இன்னும் நீ இங்கேயே தான் இருக்க. உன் புருஷன் நல்லா விருந்து சாப்பிட்டு பீடா வாங்கிட்டு வரேன்னு போனான். போனவன் இன்னும் வீடு திரும்பல. போன வேகத்துக்கு அவன் செவ்வாய் கிரகத்துக்கே போயிருப்பான். நீ என்ன பண்ற? இந்த பேக் எடுத்துக்கிட்டு காசி ராமேஸ்வரம் குற்றாலம்னு நீ பண்ண பாவத்துக்கு புண்ணியத்தை தெரிவிக்க போ. இ பாஸ் கூட கிடையாதான், செக்கிங்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது காசு வேணும்னா மாமா கிட்ட கேளு. மாமா அண்ணா நான் இல்லம்மா, என் மாமா உன் அண்ணன். ரொம்ப ஓவரா பேசுற நீ. இரு, எங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுக்குறேன். அண்ணே இங்க பாருங்க இந்த காளிய. ஏய் காளி, என்னடா பிரச்சனைங்க? மாமா, சிந்து வீட்டுக்கார எங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்த மாமா. அதான் என் பங்காளி, வேற ஒண்ணும் இல்ல மாமா. இத சாப்பிட வரேன். ஏய் சிந்த், போட்டா குடுக்குற, இரு வரேன். ஏய் இந்த பேக் யார் எடுத்துட்டு போவா? உள்ள எடுத்துட்டு போய் வை போ. போறேன். ஆனா இந்த பார்சலை மட்டும் பிரிக்கவே மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் இது உனக்கு தான். முதல்ல இவனை பார்சல் பண்ணி அனுப்பணும். அடடே, வணக்கம்மா. வாங்க ஜோசியரே, வாங்க வாங்க ஜோசியரே, உட்காருங்க. சரிங்கம்மா. உட்காருங்க. என்னங்க, ஜோசியர் வந்திருக்காரு, வாங்க. அத வர. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி இல்ல டீ? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. சிந்தாமணி, இந்த சீதா ஏன் கத்திக்கிட்டு இருக்கா? சிந்தாமணி, ஸ்ரீஜா, ஜோசியர் வந்திருக்காரு, வாங்க. ஜோசியரே, நான் ஜாதக புஸ்தகம் எடுத்து வந்துறேன், ஒரு நிமிஷம். என்னம்மா, எதுக்கு அத்தை கூப்பிடுறாங்க? ஜோசியர் வந்துட்டார் டி. மா, ஜோசியர் கிட்ட சஞ்சீவ் ஃபர்ஸ்ட் தள்ளி வைக்க சொல்லி பேசிட்டியா? பேசியாச்சு, பேசி பணமும் கொடுத்தாச்சு. சூப்பர்மா. அந்த அபிக்கு இனிமே அவ லைஃப்ல நல்லதே நடக்க கூடாது. இவன் தான் அந்த ஜோசியரா? தங்கச்சிக்கு மாப்பிளைக்கும் சீக்கிரம் ஃபர்ஸ்ட் நைட் நடந்தாகணும். அப்பதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஜோசி, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மீட் யூ. யார் இவன்? எதுக்கு நம்ம கிட்ட வந்து வலிய பேசுறான்? எதுக்கு வம்பு? ஒரு வணக்கத்தை போட்டு வச்சிருவோம். வணக்கம். என்ன ஜோசி கும்பிட்டுக்கிட்டு நம்மளாம் அப்படியே பழகணும்? கைய கொடுங்க. பழகிருக்கோமா? கைய கொடு. ஜோசியர, நாள் நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, எவ்வளவு சீக்கிரம் தங்கச்சிக்கு மாப்பிளைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கணும். என்ன அப்படியெல்லாம் பண்ணா அது தர்மம் இல்ல. நியாயம் தர்மம்லாம் பார்க்க கூடாது ஜோசியர. கைக்குள்ள பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. என்ன இவன் ஃபர்ஸ்ட் நைட் சீக்கிரம் வைன்னு சொல்லி பணம் தரான், சிந்தாமணி ஃபர்ஸ்ட் நைட் லேட்டா வைன்னு சொல்லி பணம் தந்திருக்காங்க. என்னதான் நடக்குதுங்க? என்ன நடந்தா நமக்கு என்ன? நமக்கு இன்னைக்கு பண மழை பொழியணும் ஜாதகத்துல இருக்கு. ஓகே, டபுள் ஓகே. வாங்க ஜோசியரே, எப்படி இருக்கீங்க? வணக்கம். 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 ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்க ஜோசியரே, ஜாதகம் கொடுங்கம்மா. என் பசங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுங்க. சரிங்கம்மா. வர 10 2 என்ன சொதப்பறா ஜோசரே?
இல்ல 7. இறங்குற மாதிரி இறங்கி ஏத்திட்டானே. ம். அ, அ. ம், ம். ம், ம். 5. ஜோசியரே, ம். ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுங்கன்னு சொன்னா கேலண்டர்ல இருக்க மொத்த தேதியும் சொல்லிட்டு இருக்கீங்க. அது வந்து சார், அது கட்டத்துல ராகு கேதுக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ராகுவும் கேதுவும் சேர்ந்து என்ன பாடா படுத்துறது. அதான் எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதோ இப்ப சொல்லிடுறேன். என்னடா இது வம்பா போச்சு. ஒரு இடத்துல பணத்தை வாங்கிருக்கணும், 2 இடத்துலயும் பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க கிட்ட சிக்கிட்டேனே. இவனை வேணா அவங்களும் வேணாம், பொதுவா நடுவுல ஒரு நாள் சொல்லி வைப்போம். ஜோசியரே, என்ன யோசிக்கிறீங்க? ஆ, ராகுவுக்கும் கேதுவுக்கும் கோவம் வராம ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. இத சொல்லிடுறேம்மா. வர 5ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே உங்க 2 பிள்ளைங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாமே. ஆ, ம். அட மக்கு பேல காசை வாங்கிட்டு இப்படி சொத்தப்பிட்டானே. ச்சே. என்னம்மா இது? 6 மாசத்துக்கு தள்ளி வைக்க சொன்னா இப்படி சொத்தப்பிட்டா அவ. ஏன் இப்படி சொதப்பனானே தெரியலடி. சரி ஜோசியரே, நீங்க சொன்ன தேதியிலேயே சாந்தி முகூர்த்தத்தை வச்சிடலாம். சந்தோஷமா. ஆமா, நீங்க சொன்ன தேதியில ராகுக்கும் கேதுக்கும் கோவம் எதுவும் இல்லையே? இதுக்கு அப்புறம் தானே தெரியும். அது நான் கிளம்புறேம்மா. இருங்க. நான் வரேன் சார். இந்தாங்க, இதை வச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வைடான்னா ஒரு வாரம் தள்ளியா வைக்கிற. எப்பா சாமி, இருக்குடா உனக்கு. தப்பிச்சண்டா. ஹலோ, சொல்லுங்க மேனேஜர். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, ஓகே. பட் இப்ப அதெல்லாம் வேணாம் சார். சந்தோஷ், போன்ல யாரு? ஆபீஸ் மேனேஜர் பேசினாருமா. மேரேஜுக்கு வர முடியாத ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்ட்டி கேக்குறாங்களாம். இந்த டைம்ல இப்படி பார்ட்டி தேவையான்னு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்டா அப்படி சொன்ன? மேரேஜ் முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் பார்ட்டி கேக்குறது சகஜம் தானே. நீ எல்லாரையும் ஈவினிங் வீட்டுக்கு வர சொல்லு, நம்ம வீட்லயே பார்ட்டி கொடுத்துருவோம். மா, ஏற்கனவே நம்ம வீட்ல நிறைய பிரச்சனை. இப்ப அதெல்லாம் வேணாமா, அப்புறம் பாத்துக்கலாம். டேய், தேனியோட கொட்டுக்கு பயந்தா தேன் எடுக்க முடியாது. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சாலும் நாம சந்தோஷமா இருப்போம்னா அது நடக்கவே நடக்காது. நீ எல்லாரையும் நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லு. ஏங்க, நான் சொல்றது சரிதானங்க? நீ சொல்றதுக்கு என்னைக்கு மறுப்பு சொல்லிருக்கேன் சீதா. நீ சொல்றதுதான் கரெக்ட். டேய், ஈவினிங் அவங்கள கண்டிப்பா வர சொல்லு. ம். ஐயோ, ஜோசியம் போயிட போறான். அவன இருறா. பார்ட்டியா கொண்டாட போறீங்க? பார்ட்டி இன்னைக்கு காட்டுறேன்டி இந்த வீட்டுக்கு யாரு மகாராணி யாரு வேலைக்காரின்னு. ஜோசி போயிட்டான். செலவுக்கு வச்சிருந்த மொத்த பணத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த காலத்திலேயாவது மசாலா அடுப்பில 50 100ன்னு போட்டு வச்சிருப்பாங்க. ஆட்டையை போடலாம். இப்ப அங்கேயும் வைக்கிறது இல்ல. இன்னைக்கு செலவுக்கு என்ன பண்றது? மாமா பேண்ட் பாக்கெட்ல கைய விட்டுற வேண்டியதான். மாமா மாமா. சுமதி, சொல்லுங்கம்மா. ஆமா சரசெங்க? சரசு, அம்மா கூப்பிடுறாங்க. வரேன்.
என்ன விஷயமா? எதுக்காக கூப்பிட்டீங்க? உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு லீவு. நீங்க போலாம். லீவா? சாயந்தரம் வீட்ல ஃபங்க்ஷன் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. ஃபங்க்ஷன்ல வேலை செய்ய ஆள் வேணாமா? ஏய், இங்க நான் முதலாளியா இல்ல நீ முதலாளியா? நான் சொல்றத செய்யறதுதான் உன்னோட வேலை. இந்த கேள்வியில என்கிட்ட கேட்காத. மன்னிச்சிடுங்கம்மா. ஃபங்க்ஷனை எப்படி கொண்டாடணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு லீவு. நீங்க போலாம். சரிங்கம்மா. சரிம்மா. என்ன ஸ்ரீஜா, அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்ட. அவங்க சொல்றதும் சரிதானே? ஃபங்க்ஷன்ல வேலை செய்ய ஆள் வேண்டாமா? அதுக்குதான் அபின்னு ஒரு வேலைக்காரிய சஞ்சீவ் தாலி கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கால. அப்புறம் என்ன? ஓ, நீ அப்படி வரியா? அம்மா, அபி இந்த வீட்டு மகாராணின்னு அத்தை நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. அபி மகாராணி இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி தானு அவங்களுக்கு புரிய வைக்க வேணாம். அதுக்குதான் 2 பேரையும் அனுப்புறேன். ஃபங்க்ஷன் அன்னைக்கு அபியை வேலை வாங்கி எல்லா கெஸ்ட் முன்னாடியும் அசிங்கப்படுத்த போறேன். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் இந்த வீட்ல என்னோட பொசிஷன் என்ன, அபியோட பொசிஷன் என்னன்னு. ஓ, அபிய டார்ச்சர் பண்ற வேலையை இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்ற. ஸ்டார்ட் பண்ணு. சரசு, சுமதி எங்க போனாங்க? 2 பேரையுமே காணமே. எங்க போனாங்க? அபி, அது வர அத்தை. வாமா. அத்தை, என்னத்த? இல்ல, இந்த சரசையும் சுமதியும் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம். நீ பாத்தியா? இல்லையா அத்தை, நானும் பாக்கல. வீட்ல நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு எங்க போயிருக்காங்க? நான் சொல்றேன் அத்தை. அத்தை, ஸ்ரீஜா, உனக்கு தெரியுமா அவங்க எங்க போனாங்க? சுமதிக்கு உடம்பு சரியில்லை. சரசு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்கா. நான் தான் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு எதுக்கு திரும்பி வரணும்னு அப்படியே போங்கன்னு லீவ் கொடுத்து அனுப்பிட்டாத்த. சுமதிக்கு உடம்பு சரியில்லையா? அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்ப ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு எல்லா வேலையும் நான் தான் பாக்கணுமா? அண்ணி, நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? வேற என்ன பண்றது? யாராவது ஒரு ஆள் பார்த்துதானே ஆகணும். நான் அதுக்கு சொல்லல அண்ணி. நீங்க ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னார்ல. வேணா ஒண்ணு பண்ணலாம். அபிய ஃபங்க்ஷனுக்கு சமைக்க சொல்லலாம்ல. நல்ல ஐடியா. அபிதா நல்ல சமைப்பாளே. காலையிலயும் டிஃபன் ரொம்ப சூப்பரா டேஸ்டா பண்ணாலே. அவளே சமைக்கட்டுமே. அத்தை, நானே சமைக்கிறேன் அத்தை. எனக்கு பெரிய கஷ்டம் இல்ல. இல்லம்மா, ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஐட்டம் சமைக்க வேண்டியது இருக்கும். நீ ஒரு ஆளா எப்படி பண்ணுவ? சரி விடு, சந்தோஷ் கிட்ட சொல்லி நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ண சொல்றேன். அண்ணி அண்ணி, என்ன சொல்றீங்க நீங்க? ஹோட்டல் சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி வருமா? ஃபங்க்ஷனுக்கு வரவங்க அபி சமையல சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா நமக்கு தானே பெருமை. அதுக்காக அத்தனை பேருக்கும் அவ தனியா சமைச்சு கஷ்டப்படணுமா? அத்தை, இதுல என்னத்த கஷ்டம் இருக்கு? நம்ம வீட்டுக்கு வர கெஸ்டுக்கு தானே சமைக்க போறேன். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நானே எல்லாத்தையும் பண்ணிடுறேன். அதான் அபியே சொல்லிட்டால, விடுங்க அண்ணி, அவளே சமைக்கட்டும். ஆமா,
ஆமா அத்தை, நானே சமைக்கிறேன். சரிம்மா, நீ சமையல் வேலையை பாரு, நான் உனக்கு கூட மாட உதவி பண்றேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்ல அபி, அத்தனை பேருக்கு எப்படி? வேண்டாம் அத்தை, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. மாடே செக்குல போய் தானா கழுத்துல கயத்தை மாட்டிக்கிட்டு நானே செக் இழுக்கிறேன்னு சொல்லுது. மா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். இனி போக போக பாரு அபிய எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த போறேன்னு. காணோம். இங்கதானே இருந்துச்சு. என்ன தேடுற? எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன தேடுறேன்னு சொன்னா கண்டுபிடிக்க நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. என் வேலையை எனக்கு பாத்துக்க தெரியும், எனக்கு உன் ஹெல்ப்லாம் தேவையில்லை. இங்கதானே வச்சேன். எங்க? தேடுற பொருளை கண்டுபிடிச்சு கொடுக்க ஒய்ஃபா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ சொல்ற மாதிரி ரூம்மேட்டோ இல்ல ஸ்ட்ரேஞ்சரோ கூட தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். என் ஷர்ட்டை காணோம். இதுவான் பாரு. உன்னை யார் என் ஷர்ட்டை அயன் பண்ண சொன்னது? இல்ல சுருக்கமா இருந்துச்சு, அதான் அயன் பண்ணேன்.